Good morning to all. Last class நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ரன்னருடைய கிராஸ் செக்ஷனல் ஷேப் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரவுண்டு என்ன பார்த்தோம்? ரவுண்டு, ஹெக்ஸகனல், ட்ரெபிசாய்ட் அண்ட் தென் மாடிஃபைட் ட்ரெபிசாய்ட். இந்த 4 ஷேப் தான் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ரன்னர் ஷேப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை எதை பேஸ் பண்ணி அந்த 4 டிசைட் பண்ணோம் அப்படின்னா ரன்னருடைய எஃபிஷியன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை டிசைட் பண்ணோம். ரன்னருடைய எஃபிஷியன்சி எது டிசைட் பண்ணிச்சு? அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் பெரிஃபெரியும் சேர்ந்து தான் அதனுடைய ரேஷியோஸ் வச்சு தான் ரன்னருடைய எஃபிஷியன்சி நம்ம டிசைட் பண்ணோம். ரைட்டா? இப்போ ஒரு ரன்னருடைய சைஸ் எப்படி டிசைட் பண்ணுறது? ரைட்டா? when deciding the size of the runner, the designer must consider the following factors. என்னென்ன பாருங்க, the wall section and volume of the molding. ப்ராடக்ட் உடைய திக்னஸும் அதனுடைய வால்யூம் எவ்வளோ இருக்குன்றதை மைண்ட்குள்ளே வச்சுக்கணும். the distance of the impression from the main runner or ஸ்ப்ரூலேருந்து ரைட்டா எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ரன்னர் ட்ராவல் பண்ண போகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ லென்த்தில் நம்ம ரன்னர் வைக்க போகிறோம். ரைட்டா? அது பொறுத்து இருக்குது. ரன்னர் கூலிங் கன்சிடரேஷன்ஸ், ரன்னர் எவ்வளோ சீக்கிரம் கூல் ஆகும், ரன்னர் இந்த நம்ம ப்ரொவைட் பண்ணுற ரன்னர் பிளேட் எவ்வளோ சீக்கிரம் கூல் ஆகுன்றதை பார்க்கணும். த ரேஞ்ச் ஆஃப் மோல்டு மேக்கர்ஸ் கட்டர்ஸ் அவைலபிள். ரைட்டா? ஸோ மோல்டு மேக்கிங்னு வரும்போது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் என்னென்ன சைஸில் கட்டர் இருக்குன்றதை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும். இதெல்லாம் ரன்னர் நம்ம டிசைன் பண்ணும்போதே கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். ரைட்டா? அது எவ்வளோ வால்யூம் ரன்னருடைய, ரைட்டா, ப்ராடக்டோட வால்யூம் எவ்வளோ இருக்குது, அதனுடைய வால் திக்னஸ் எப்படி இருக்குது, ரன்னர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்க போகிறோம், ரைட்டா, அதனுடைய கூலிங் கன்சிடரேஷன் என்ன, கட்டர் என்னென்ன சைஸில் கட்டர் அவைலபிள், ரைட்டா, இதெல்லாம் தாண்டி என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு விஸ்காசிட்டி இருக்குது உருகிய நிலையில். ரைட்டா? அப்போ ரன்னருடைய மெட்டீரியல் இதெல்லாம் மைண்ட்குள்ளே வச்சுக்கிட்டு தான் ரன்னருடைய சைஸை நம்ம டிசைட் பண்ணணும். ரைட்டா? பொதுவாக சொல்லணும்னா த ரன்னர் ஷுட் நாட் பி பிலோ 2 mm டயமீட்டர். 2 mm டயமீட்டரோட கம்மியாக இருக்கிற மாதிரி ரன்னர் சைஸ் சூஸ் பண்ணாதீங்க. எபோவ் 10 mm சூஸ் பண்ணாதீங்க. இஃப் தேர் இஸ் மோர் தென் 10 mm உனக்கு தேவைப்படுதுன்னா சில இடங்களில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ரைட்டா? யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்பெஷல் கண்டிஷன். ஜென்ரலாக 10 to 13 mm தான் மேக்ஸிமம். ரைட்? ஸோ ரேஞ்சுன்னு வரோம்னா ரேஞ்சுன்னு வந்தோம்னா 2 mmலேருந்து 10 mm நார்மல் ரேஞ்ச் ஆஃப் ரன்னர் சைஸ். ரைட்டா? பொதுவாக நம்ம ரன்னரை கால்குலேட் பண்ணும்போது வர்ற நம்பருக்கு நெக்ஸ்ட் ஹையஸ்ட் இன்டீஜர் நம்பருக்கு போய்க்கலாம். அதாவது கரெக்டாக ஞாபகம் வச்சிங்க, ரன்னருடைய சைஸை டிசைட் பண்ணும்போது கட்டர் என்ன சைஸ் அவைலபிள், தட் இஸ் மெஷினிங் பண்ணுறதுக்கு கட்டர் என்ன சைஸ் அவைலபிள்ன்றதை பொறுத்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ரைட்டா? அப்படி சூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட்டு கட்டர் சைஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் ஹையஸ்ட்டு கட்டர் சைஸு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ரைட்? ரன்னருடைய லே அவுட். ரைட்டா? ரன்னருடைய லே அவுட், த லே அவுட் ஆஃப் த ரன்னர் சிஸ்டம் வில் டிபெண்ட் அப்பான் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். ஒன்று, த நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ், அந்த மோல்டுக்குள்ளே எத்தனை இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது, த ஷேப் ஆஃப் த மோல்டு, ஷேப் ஆஃப் த மோல்டிங், ரைட்டா, அல்லது காம்போனன்ட், த டைப் ஆஃப் மோல்டு, என்ன டைப் ஆஃப் மோல்டு, 2 plate மோல்டா, 3 plate மோல்டா, மல்டி பிளேட் மோல்டா, ரைட்டா, அந்த டைப் ஆஃப் மோல்டு, அண்ட் தென் டைப் ஆஃப் கேட்டு, இதை பொறுத்து தான் ரன்னருடைய லே அவுட் டிசைன் ஆகும். ரைட்டா? there are 2 main consideration when designing runner layout. நல்லா கவனிங்க, 2 முக்கியமான பாயிண்ட் இருக்குது ரன்னருடைய லே அவுட் டிசைன் பண்ணும்போது. த ரன்னர் லென்த் ஷுட் பி ஆல்வேஸ் கெப்ட் டு ஏ மினிமம். ரைட்டா? ரன்னருடைய லென்த் எப்பயுமே ரொம்ப மினிமமாக இருக்கணும். டு ரிடியூஸ் ப்ரெஷர் லாஸஸ், ப்ரெஷர் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரன்னருடைய லென்த் எப்படி இருக்கணும்? மினிமமாக இருக்கணும். அதே சமயத்தில் இந்த ரன்னர் ஷுட் பி பேலன்ஸ்டு. இந்த ரெண்டுத்தையும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் ரன்னருடைய லே அவுட்டை நீங்கள் என்ன பண்ணணும்? டிசைன் பண்ணணும். தீஸ் ஆர் ஆல் த லே அவுட்ஸ் ஆஃப் ரன்னர் ஃபார் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ். ரன்னர் பேலன்சிங் மீன்ஸ் that the distance the plastic material travels from the sprue to the gate should be the same for each molding. நல்லா கவனிங்க, ரன்னர் பேலன்சிங்னா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்ப்ரூலேருந்து ரன்னர் வழியாக கேட் வழியாக ப்ராடக்ட் தட் இஸ் கேவிட்டி போய் ரீச் ஆகுது இல்லையா, அது எல்லா டைரக்ஷன்லையும் ஒரே மாதிரி இருக்கணும். ரைட்டா? எல்லா டைரக்ஷன்லையும் ஒரே மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்துங்க, சென்டர்லேருந்து மெட்டீரியல் இங்கே போகிறதும் இந்த டைரக்ஷன், இந்த 4 டைரக்ஷன்லையும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் அது என்ன பண்ணணும்? ட்ராவல் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அது பேலன்ஸ்டுன்னு பேர். தி சிஸ்டம் என்ஷூர்ஸ் தட் ஆல் த இம்ப்ரெஷன்ஸ் வில் ஃபில் யூனிஃபார்ம்லி. அப்படி பண்ணுறது மூலமா என்ன அட்வான்டேஜ்னா 4 இம்ப்ரெஷனும் ஒரே நேரத்தில் ஃபில் ஆகும் வித்தவுட் இன்டர்ப்ரெஷன், ப்ரொவைடிங் த கேட் லேண்ட்ஸ் அண்ட் த கேட் ஏரியாஸ் ஆர் ஐடென்டிக்கல். ரைட்டா? ஸோ கேட் லேண்டும் கேட்டோட சைஸும் ஒரே மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரே பேலன்ஸ்டு ரன்னர் சிஸ்டத்தை ப்ரொவைட் பண்ணோம்னா
நம்மளால் எல்லா இம்ப்ரெஷனையும் ஒரே நேரத்தில் என்ன பண்ணிட முடியும், ஃபில் பண்ண முடியும். ரைட். ஸோ திஸ் இஸ் கால்டு ரன்னர் லே அவுட்னு பேர். ஏன் இப்போ ரன்னரோட லே அவுட் முக்கியம் புரியுதா? ரைட். இல்லைனா ஒரு மோல்டில் இருக்கிற 4 இம்ப்ரெஷனில் 3 இம்ப்ரெஷன் ஃபில் ஆகும், ஒரு இம்ப்ரெஷன் ஃபில் ஆகாது. ஸோ பேலன்ஸ்டு ரன்னர் சிஸ்டம் இல்லைன்னா, ரைட்டா? ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபீட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா கேட். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேட் இஸ் எ சேனல் ஆர் ஆரிஃபைஸ் கனெக்டிங் த ரன்னர் வித் இம்ப்ரெஷன். ரன்னரையும் இம்ப்ரெஷனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த யூனிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேட்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் எ ஸ்மால் கிராஸ் செக்ஷனல் ஏரியா வென் கம்பேர்டு வித் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபீட் சிஸ்டம். சரியா? மோல்டில் இருக்கிற ஃபீட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஃபீட் சிஸ்டம்னா என்னென்னது, ஸ்ப்ரூ, ரன்னர், கேட்டு. அப்போ ரன்னர், ஸ்ப்ரூ இதெல்லாம் விட கிராஸ் செக்ஷனல் ஏரியா கேட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ரைட்டா? The gate freezes soon after the impression is filled so that the injection plunger can be withdrawn without the probability of void being created in the molding by suckback. நல்லா கவனிங்க, இந்த கேட் ஆனது எவ்வளோ சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகுதோ கூல் ஆகுதோ அது எதனாலன்னா, இப்போ இன்ஜெக்ஷனில் நம்ம இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினில் மெட்டீரியலை இன்ஜெக்ட் பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஜெக்ஷன் யூனிட்டை பேக் எடுக்கிறோம். அப்படி பேக் எடுக்கும்போது அங்கே ஒரு வாய்ட்ஸ் உரியாகும். ரைட்டா? அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கேட் என்ன ஆகணும், சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகிடணும். ரைட்டா? அதே சமயத்தில் இந்த கேட்டோடைய சைஸ் ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இருக்கிறதுனால என்னென்னா ஈஸியாக டீகேட்டிங், அதாவது அதை என்ன பண்ணிடலாம், டீகேட் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காகவும் டீகேட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மால் சைஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ரைட்டா? அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டீகேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேட் மார்க், விட்னஸ் மார்க் இருக்குல்ல, அந்த கேட் இருந்ததுக்கான அடையாளம் அது ரொம்ப சின்னதாக இருக்கணும். ரைட்டா? So better control of filling of multi impressions can be achieved by the provision of effective gate system. Right? Packing the impression with the material in the excess of that material to compensate for shrinkage is minimized. Right? The gate உடைய சைஸ் ரொம்ப சின்னதாக வைக்கிறது மூலமா பேக்கிங், அதாவது ஷிங்கேஜால் மெட்டீரியல் சுருங்கும் போது ஏற்படுற சுருக்கத்தை குறைக்கிறதுக்காக நம்ம எக்ஸஸாக மெட்டீரியல் பேக் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய தேவையெல்லாம் நமக்கு குறைஞ்சி போகுது. இதெல்லாம் எப்போ கேட்டோடைய சைஸை மினிமமாக வச்சு எவ்வளோ சீக்கிரம் அதை ஃப்ரீஸ் ஆக விடுறோமோ அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். ரைட்டா? அப்போ அதனுடைய விட்னஸ் மார்க் கம்மியாக இருக்கும், ஈஸியாக டீகேட் பண்ணலாம். இதெல்லாம் அதனுடைய அட்வான்டேஜஸ். ரைட்டா? அல்லது அட்வான்டேஜஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படிலாம் இருந்தால் தான் அது ஒரு கேட் எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகும். ரைட்டா? The optimum size of the gate will depend upon the number of factors including the flow characteristics of the material to be molded. நம்ம என்ன மெட்டீரியலை வச்சு ஃப்ளோ, அதாவது மோல்டிங் பண்ண போகிறோமோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ரைட்டா? அதுதான் கேட்டோடைய சைஸை டிசைட் பண்ணும். ரைட்டா? தென் வால் செக்ஷன் ஆஃப் த மோல்டிங், மோல்டிங்கோடைய வால் திக்னஸ், தட் இஸ் ப்ராடக்டோடைய வால் திக்னஸ். வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் டு பி இன்ஜெக்டட் இன் டு த இம்ப்ரெஷன், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் நம்ம இம்ப்ரெஷனுக்கு இன்ஜெக்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். த டெம்பரேச்சர் ஆஃப் த மெல்ட்டோடைய டெம்பரேச்சர், த டெம்பரேச்சர் ஆஃப் த மோல்டு, இது எல்லாம் சேர்ந்து தான் கேட்டோடைய சைஸை டிசைட் பண்ணுது. மோல்டோடைய டெம்பரேச்சர், மெல்ட்டோடைய டெம்பரேச்சர், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ண போகிற, மோல்டிங்கோடைய வால் திக்னஸ், அப்புறம் மெல்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ரைட்டா? இதெல்லாம் சேர்ந்து தான் கேட்டோடைய சைஸ் என்ன பண்ணும், டிசைட் பண்ணும். அதுக்கடுத்து பொசிஷனிங் ஆஃப் கேட். அதுக்கடுத்து என்னது, பொசிஷனிங் ஆஃப் கேட். பொசிஷனிங் ஆஃப் கேட் அப்படின்னு வரும்போது ஒரு கேட்டை என்ன லொக்கேஷனில் நம்ம பொசிஷன் பண்ணோம்னா அது பெஸ்ட்டாக இருக்கும்னு பாருங்கள். ஏவில் பாருங்கள், எட்ஜ் கேட்டிங் ஆஃப் கப் ஷேப்டு மோல்டிங் நோட் ரிசல்ட்டிங் வெல்டு லைன் வேர் 2 parts மேட். நல்லா பாருங்கள், எட்ஜ் கேட் வச்சுருக்குறாங்க. ரைட்டாக? சர்க்குலர் காம்போனண்ட்டுக்கு. அப்போ மெட்டீரியல் இங்கே உள்ள என்ட்ரான மெட்டீரியல் இங்கே பாதி பிரிஞ்சு வருது, இங்கே பாதி பிரிஞ்சு வந்து மறுபடியும் இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. அப்போ இந்த ஜாயின் ஆகிற இடத்துல என்ன லைன் ஃபார்ம் ஆகுது, வெல்டு லைன் ஃபார்ம் ஆகுது. ஏன் வெல்டு லைன் ஃபார்ம் ஆகுது, மெட்டீரியல் இந்த பாயிண்டில் என்ட்ரி ஆகும்போது இருக்கிற டெம்பரேச்சர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய டெம்பரேச்சர் லெவல் குறைஞ்சிடும். அதேமாதிரி இங்கே குறைஞ்சிடும். இப்போ ஈவன் தான் அந்த ரெண்டு மெட்டீரியலும் ரெண்டு மெல்ட்டும் ஜாயின் ஆனாலும் ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா டியூ டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ரைட்டா? அந்த லைனுக்கு பேர் வெல்டு லைன். அந்த வெல்டு லைன் வில் ஆக்ட் as a weak point of that particular molding. ரைட்டா? இதே மோல்டிங்கு ஸ்ப்ரூ கேட் கொடுக்குறேன். the same molding with screw gate. note that smooth even flow path of material. பாருங்கள், ஈஸியாக அழகாக தலையிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி அழகாக என்ன பண்ணுது, எல்லா டைரக்ஷனும் ஒரே நேரத்தில் ஃபில் ஆகுதா. அப்போ இங்கே there is no point of என்னது, வெல்டு லைன். ரைட்? அப்போ இப்போ பாருங்கள், இங்கே பார்ட்டிங் லைனில் ஒரு கேட் லொக்கேஷன் யூஸ் பண்ணுறேன், இங்கே என்ன பண்ணுறேன், ஸ்ப்ரூ கேட் யூஸ் பண்ணுறேன்.
இந்த ரெண்டு கேட்டோட லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்டோடைய ஃபில்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுதா. ஸோ அதனால தான் சொல்கிறோம் பொசிஷனிங் ஆஃப் கேட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ரைட்டா. இங்கே பாருங்கள் எட்ஜ் கேட், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லாங் ட்ராப் ப்ராடக்ட் இருக்குது, பென் கேப் மாதிரின்னு வச்சுக்க. எட்ஜ் கேட் வைக்கிறேன், அப்போ இந்த ஏரியாவில் வச்சு மெட்டீரியல் இந்த சைடு அதிகமாகவும் இன்னும் ரெண்டில் கம்மியாகவும் ஃபில் ஆகுதா. ஸோ அதுக்கே பாட்டம் சைட்லேருந்து கேட்டு லொக்கேட் பண்ணணும்னு வச்சுக்கோ, ஈஸியாக எல்லா டைரெக்ஷன்லையும் ஃபில் ஆகுமா. மோரோவர் இந்த மாதிரி நம்ம லொக்கேட் பண்ணும்போது இந்த பக்கமாக அதிகமாக வர மெட்டீரியல் இந்த கோரை லேசாக உள் பக்கம் தள்ளுமா. அப்போ ப்ராடக்டோட வால் திக்னஸும் வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. ரைட்டா. அப்போ இதுக்கு பெஸ்ட் பொசிஷன் தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த சென்டர் கேட் ஆர் பாட்டம் கேட். ரைட்டா. ஸோ இது மாதிரி பொசிஷன் இது பாருங்கள், இந்த பிளேட்டை பாருங்கள், இந்த பொசிஷன் அண்ட் சாய்ஸ் ஆஃப் கேட் ஃபார் சாலிட் பிளாக் டைப் ஆஃப் மோல்டிங். ரைட்டா. சாலிட் பிளாக். ரைட்டா. இங்கே பாருங்கள், நான் இப்படி ஒரு கேட் வச்சுன்னா மெட்டீரியல் ஜெட் ஆகுதா, அப்படியே ஓடுதா வேகமாக, இங்கே அதாவது கேவிட்டி ஃபுல்லாக ஃபில் ஆகாமல் நேரடியாக இங்கே போகுதா. சப்போஸ் இஃப் த எட்ஜ் கேட் இஸ் யூஸ்டு ஜெட்டிங் ஆஃப் மெட்டீரியல் அக்வர்ஸ், ஜெட்டிங் நடக்குதா. பி பாருங்கள், ஓவர்லேப் கேட்டிங் அவாய்ட்ஸ் திஸ் அன்டிசைரபிள் ஃபீச்சர். இப்போ இதுக்கு பேர் ஓவர்லேப், இந்த கேட்டுக்கு பேர் என்னது ஓவர்லேப் கேட். அது இதெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் கேட்டுன்றது நம்ம அதுக்கு அடுத்த கிளாஸில் படிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கேட் வச்சோம்னா ஜெட்டிங் வருது, அதுவே சைடில் ரைட்டா ஓவர்லேப்பில் கேட் வச்சுன்னா பாருங்கள் மெட்டீரியல் இப்படி 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 இறங்கி வருதா. அப்போ இங்கே ஜெட்டிங் வராமல் தடுத்துடுறோமா, நம்ம இங்கே ஜெட்டிங் வராமல் என்ன பண்ணிடுறோம் தடுத்துடுறோமா. அப்போ லொக்கேஷன் ஆஃப் கேட் முக்கியம், தட் இஸ் பொசிஷன் ஆஃப் கேட் முக்கியன்றதுக்கு திஸ் இஸ் அனதர் ஒன் எக்ஸாம்பிள். ரைட்டா. அதுக்கடுத்து பேலன்சிங் ஆஃப் கேட். ரைட்டா. பேலன்சிங் ஆஃப் கேட், இட் இஸ் ஆஃபன் நெசசரி டு பேலன்ஸ் எ கேட் the gates of multi impression mold to ensure that the impression fill simultaneously. நம்ம ஏற்கனவே பேலன்சிங் ஆஃப் ரன்னர் படித்தோம். அங்கே என்ன கான்செப்டுக்காக படித்தோம், ஒரு மோல்டில் இருக்கிற 10 இம்ப்ரெஷன் இருக்குன்னா 10 இம்ப்ரெஷன் ஒரே நேரத்தில் ஃபில் ஆகணும், கூல் ஆகணும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா பேலன்சிங் ஆஃப் ரன்னர் முக்கியம் அப்படின்னு சொன்னோம். அதே தான் கேட்டுக்கும். ரைட்டா. ஒரே மோல்டுக்குள்ளே 10 இம்ப்ரெஷன் இருக்குது, 5 இம்ப்ரெஷன் இருக்குது, தட் இஸ் மல்டி இம்ப்ரெஷன் மோல்டாக இருந்ததுன்னா எல்லா இம்ப்ரெஷனும் ஒரே நேரத்தில் ஃபில் ஆகணும்னா பேலன்சிங் ஆஃப் gate is most important. Right. This method is adapted when preferred balanced runner system cannot be used. இந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணாங்க, பேலன்சிங் ஆஃப் ரன்னர் யூஸ் பண்ணாலே நமக்கு இந்த கான்செப்ட்டுக்கு வேலையே கிடையாது. அப்போ எல்லாம் நமக்கு எல்லா இம்ப்ரெஷனும் ஒரே மாதிரி ஃபில் ஆகிடும். ஆனால் அப்போ பேலன்சிங் ஆஃப் கேட்டுன்ற கான்செப்ட் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேலன்சிங் ஆஃப் ரன்னர் நம்ம ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலையில் பேலன்சிங் ஆஃப் கேட் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரைட். இங்கே பாருங்கள், பேலன்சிங் ஆஃப் கேட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இதான் ஸ்க்ரூ, இந்த இம்ப்ரெஷனுக்கு மெட்டீரியல் ஈஸியாக சீக்கிரம் போயிடுமா, இந்த இம்ப்ரெஷனுக்கு மெட்டீரியல் லாஸ்ட்டாக போகுமா. அப்போ இந்த இம்ப்ரெஷன் ஃபில் ஆகி முடியும் போது இந்த இம்ப்ரெஷன் ஃபால்தி தான் ஃபில் ஆகிருக்கும். கரெக்டாக. அப்போ இது ஒரு பேலன்ஸ்டு சிஸ்டம் ஆனால் கிடையாது. பார்க்கறதுக்கு பேலன்ஸ்டு மாதிரி தெரியும், ஆனால் பேலன்ஸ்டு சிஸ்டம் கிடையாது. ரைட்டா. By adopting the method of balancing gating, there are two ways of varying the restriction. இதை எப்படி நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா, எப்படி பேலன்ஸ்டாக கொண்டுட்டு வரலான்னா பாருங்கள், பை வேரிங் த லேண்ட் லென்த் அண்டு பை வேரிங் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த கேட். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஏரியாவில் நியர்பை ஸ்ப்ரூவுக்கு பக்கத்தில் இருக்கிற கேட்டோடைய ஏரியாவை ரொம்ப மினிமமாகவும் இந்த ஏரியாவில் இருக்கிற கேட்டோட ஏரியாவை ரொம்ப அதிகமாக வச்சா இங்கே 20% மெட்டீரியல் ஃபில் ஆகிற அதே நேரத்தில் இங்கே 40% மெட்டீரியல் ஃபில் ஆகுமா. ரைட்டா. ரைட். அந்த கேட்டோட சைஸ் 40% சொல்லக்கூடாது, இங்கே 20% ஃபில் ஆகிற அதே நேரத்தில் இங்கேயும் 20% ஃபில் ஆகும். எப்படின்னா பை வேரியிங் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் கேட். இங்கே இருக்கிற கேட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி இங்கே இருக்கிற கேட்டோட சைஸை குறைச்சோம்னா, ரைட்டா, கேட்டுன்றது என்னது, லென்த்து வித்து திக்னஸ். ரைட்டா. அதனுடைய திக்னஸை வேரிஃபை பண்ணுறோம்ல, அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை லென்த்தை வேரி பண்ணுறது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பேலன்ஸ்டு கேட்டிங் சிஸ்டம் கொடுக்க முடியும். ரைட்டா. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்க. நியர்பை, அதாவது ஸ்ப்ரூவுக்கு நியராக இருக்கிற இம்ப்ரெஷனுக்கு மினிமம் கேட் ஏரியாவும் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ப்ராடக்ட் இம்ப்ரெஷனுக்கு மேக்ஸிமம் கேட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா எல்லா இம்ப்ரெஷனும் ஒரே நேரத்தில் நம்மளால் ஃபில் பண்ண வைக்க முடியும். இப்படி ஒரு சிஸ்டத்தை நீ ஃபாலோ பண்ணோம்னா அந்த சிஸ்டம் தான் பேலன்ஸ்டு கேட்னு பேர். அந்த சிஸ்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேலன்ஸ்டு கேட்னு சொல்கிறோம். ரைட்டா. இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், பேலன்ஸ்டு கேட்னு சொல்கிறோம். ரைட். ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன்வர்ட்ஸ் வி வில் டிஸ்கஸ் த டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ். இப்போ சோஃபார் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், நம்ம கேட்னா என்ன, அந்த கேட்டை எப்படி டிசைன் பண்ணுறது,
அந்த கேட் எப்படி பேலன்சிங் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் அன்வர்ட்ஸ் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.